எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூளையோடைய ட்ரீட்மெண்ட்ல கதிர்வீச்சு பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவா கதிர்வீச்சு ரேடியேஷன் தெரப்பி, ரேடியோ தெரப்பி அப்படின்லாம் சொல்லுவோம். எதுக்காக அந்த ரேடியேஷன் தெரப்பி குடுக்குறோம் அப்படின்னா, பிரெயின்ல ஏற்படக்கூடிய கட்டி, மூளை கட்டி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரெயின் டியூமர். அந்த பிரெயின் டியூமர எடுத்ததுக்கு அப்புறம், அது வளராம இருக்கிறதுக்கு நம்ம அந்த ரேடியேஷன் குடுப்போம். 2வது, சில நேரங்கள்ல சில கட்டி ரொம்ப சின்னதா, ரொம்ப டீப்பா இருக்கும். இந்த கட்டி தான் அப்படின்னு நமக்கு அது தெரியும். அத ஸ்கேன் வச்சு நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். அந்த அளவுக்கு டெப்த்ல இருக்கும்போது, அத எடுக்க நமக்கு ரிஸ்க் அதிகம்னு தோணுதுன்னா, நம்ம அதுக்கு நம்ம ரேடியேஷன் கதிர்வீச்சு குடுக்கலாம். 3வதா, நம்ம கட்டிய எடுத்துட்டோம். ஆனா, சில நேரங்கள்ல மூளையோட அடிப்பகுதியில சில முக்கியமான நரம்புகள், சில முக்கியமான இரத்த குழாய்கள் அந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கும்போது, அந்த பகுதிய நம்ம விட்டுட்டு மத்த கட்டியெல்லாம் எடுப்போம். அப்போ அந்த இருக்கிற கட்டி வளராம இருக்கிறதுக்காக நம்ம அந்த கதிர்வீச்சு ரேடியேஷன் தெரப்பி குடுப்போம். இது கட்டிகள், மூளை கட்டிக்குன்னு குடுக்குறது. மூளை கட்டி இல்லாம வேற சில காரணங்களுக்காகவும் நம்ம ரேடியேஷன் தெரப்பி குடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா, இரத்தக் குழாய் சுருண்டிருக்கிறது. அந்த ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த இரத்தக் குழாய் சுருண்டு, அதுலேருந்து இரத்த கசிவு ஏற்படலாம். அந்த மாதிரி இரத்த கசிவு ஏற்படாம இருக்கிறதுக்கும் நம்ம கதிர்வீச்சு குடுக்கலாம். சம்டைம்ஸ் லீஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீஷனிங் எதுக்காக பண்ணுவோம்னா, தீராத வலிப்பு நோய். சில நேரங்கள்ல ஒரு முக்கியமான இடத்துல நரம்புல அந்த நரம்பு சுருண்டிருக்கு. நம்ம அத ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா ரிஸ்க் அதிகம்னு சொன்னா, நம்ம அந்த மாரி கரண்ட் குடுக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரைஜெமினல் நியூராலஜியா, முகத்துக்குள்ள வலி. அந்த மாதிரி பெயின் ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு, சர்ஜரி பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த கதிர்வீச்சு மூலமா நம்ம பெயின் குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கதிர்வீச்சுகள் மூளைக்கட்டிக்கு மட்டும் இல்லாம, மூளைக்கட்டி அல்லாத பல விஷயங்களுக்கும், பல நோய்களுக்கும் நம்ம இந்த கதிர்வீச்சு குடுப்போம். ஸோ ஆக கதிர்வீச்சுங்கிறது மூளை பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமா அது வகிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அந்த மாதிரி கதிர்வீச்சு அப்படிங்கிறது, கதிர்வீச்சுன்னா என்ன? அது எப்படி குடுப்பாங்க? எல்லா கதிர்வீச்சும் ஒண்ணா? எ ஒவ்வொரு கதிர்வீச்சும் மாறுபடுமா? எவ்வளோ நாளைக்கு குடுக்கணும்? எவ்வளோ நேரம் குடுக்கணும்? கதிர்வீச்சுக்கு உண்டான பிரச்சனைகள், கதிர்வீச்சு குடுத்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகள், அத பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம்.